Hello students, good morning. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்க்கறீங்களா? Exercise 1.2. Exercise 1.2 பயிற்சி 1.2. 1.2ல ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? கணக்கு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடேப்பா எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கணக்கு? ஒண்ணும் இல்ல. கணக்கு தான் பெருசு. ஆன்சர் ஜிஜிபி மேட்ரு. பார்க்கலாம் பாருங்க. A company has 4 categories of employees. A company has 4 categories of employees given by assistant A ன்னு வச்சிட்டான், clerk C ன்னு வச்சிட்டான், manager M ன்னு சொல்லிட்டான், and an executive officer E ன்னு வச்சிட்டான். ஓகே, என்னடா இதெல்லாம் வச்சுட்டானன்றீங்களா? ஒரு கம்பெனினா நிர்வாகத்துல எடுத்துக்கிட்டா 4 வகையான பணியாளர்கள் இருக்கிறாங்களா? எத்தனை வகையான பணியாளர்கள்? 4 வகை பணியாளர்கள். ஒருத்தர் அசிஸ்டண்டா இருக்காரு. அசிஸ்டன்ட்னா யாரு? உதவியாளர். கிளர்க்னா உங்களுக்கு தெரியுமே, கிளர்க் தான் சொல்லிடுறோம் இல்லையா, எழுத்தாளர். கிளர்க்னா எழுத்தாளர். ஓகே, மேனேஜர் மேனேஜர்ஸ்னா அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேனேஜர் மேலாளர். ஓகே, அண்ட் an executive officer, இவங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரி தான் நிர்வாகி அலுவலர், நிர்வாகி அதிகாரி. ஓகே, இப்போ இந்த 4 கேட்டகரிஸ். அடுத்த லைன் பாருங்க. The company provides rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people. The company provide கொடுக்குது. எது கொடுக்குது? நிர்வாகம் கொடுக்குது. யாருக்கு? இந்த 4 வகையான பணியாளர்களுக்கு சம்பளமா சேலரியா கொடுக்குது. எவ்வளவு கொடுக்குதுன்னா, ஒருத்தருக்கு 10,000 யாருக்கு கொடுக்குன்னா அசிஸ்டன்ட்டுக்கு 10,000 கொடுக்குறாங்க. 25,000 யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கிளர்க்குங்களுக்கு தராங்க. அடுத்து 50,000 யாருக்கு தராங்கன்னா மேலாளருக்கு 50,000. என்னடா 1 லட்சம் ரூபாய் தராங்கன்னு பாக்குறீங்களா? அவரு தான் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், நிர்வாக அதிகாரி. இதுதான் சம்பளம் அதிகமா இருக்கும். ஓகே, as salaries to the people who work in the categories ன்னு சொல்லிட்டான். அதுதான் என்ன சொல்ற அடுத்து பாருங்க. ACM assistant, clerk, manager and executive respectivelyன்றான். ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. if any A1, A2, A3, A4 and A5 were assistant. A1, A2, A3, A4 and A5 assistant. இவருக்கு எவ்வளவு சம்பளம் வருது? 10,000 ரூபாய். 10,000 give the salaries provide to the company provide to the இவருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, C1, C2, C3, C4 were clerk. எழுத்தாளருக்கு சம்பளம் எவ்வளவு தராங்க? 25,000 ரூபாய் தராங்க. நல்லா கவனிச்சுங்க. அடுத்தது M1, M2, M3 were managerன்றான். M1, M2, M3 வந்து மேலாளர்னு வச்சுக்கலாம். அவருக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? 50,000ன்றது. ஓகே, and E1, E2 were executive officer. நிர்வாக அதிகாரிக்கு 1 lakhன்றது வந்துடுச்சு. இதுல இருந்து என்ன சொல்றான்னா, R is defined உறவு X or Y, where X is the salary. X is the salary. அப்ப X என்ற இது வந்து சாலரியா கன்சிடர் பண்ணிக்கோ. அப்ப X belongs to, அப்ப X ல எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா 10,000, 25,000, 50,000, 1 lakh இருக்கு. given to person, அந்த நபரை நபருக்கு கொடுக்குறாங்க. எந்த நபருக்கு? இந்த அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், இவங்களுக்கு தான் பர்சனா வச்சுக்கிறோம். அவங்கள ஒய்ன்னு வச்சுங்க. அப்ப ஒய்ன்ற இதுல இந்த பர்சனை குறிக்கு. அப்படின்னா என்ற உறவு என்ன சொல்றான்? த்ரோ அண்ட் ஆர்டர் பேர். த்ரோ அண்ட் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா வரிசை ஜோடியும் மற்றும் அம்புக்குறி படத்தை வரை காண்க. வரிசை ஜோடினா பேர். இதுல இருந்து வந்துச்சு பாருங்க. क्वेश्चन படிக்கும்போது நீங்க ஆன்சர் சொல்ற. வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ், வெரி குட். இப்ப சொல்லிட்டான் பார். 10,000 எடுத்துக்கிட்டா A1 ஆ 10,000, A1ன்றா. வெரி குட். அப்ப 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, last 10,000, A5. These are ordered pairs. Okay, யாருக்கு?
அசிஸ்டன்ட்க்கு சொல்லிட்டான் பாரு. வெரி குட், சூப்பர். இப்போ நம்ம சம்மே போடலாங்களா? ஆன்சர் சொல்யூஷன்ஸுக்கு போட போறேன். கவனிங்க. கணக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டா சொல்யூஷன் போட போறேன். நல்லா கவனிங்க பிள்ளைங்களா. இப்போ क्वेश्चन எல்லாம் படிச்சிருப்பீங்க. நல்லா படிச்சு நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. புரிஞ்சிட்டு இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. ஆன்சர் பண்ணலாம்ங்களா? பாருங்க. ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர்னா என்ன? வரிசை ஜோடியா எழுதுறது. வரிசை ஜோடி பேர். அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் உடைய salary தான் நம்ம x ன்னு சொல்றோம். அப்ப 10000 A1 10,000 A1. அடுத்தது 10,000 A2 10,000 A3 10,000 A4 10,000 A5. ஓகேங்களா? எத்தனை பேர் பணியாளர் இருக்காங்க? அசிஸ்டன்ட் 5 பணியாளர் இருக்காங்க. ஓகேங்களா? 5 பணியாளர் இருக்காங்க. அதனால 5 பேருடைய salary இங்க கொடுத்துட்டோம். ஓகே. இங்க ரூபீஸ் வேணா போடுங்க இல்லனா அப்படியே கூட இது பண்ணுங்க. ஓகே, ரூபீஸ்னு போட்டுக்கலாம். ரூபீஸ். ஓகே, ரூபீஸ் போட்டோம். ஓகே, அடுத்து யார் இருக்காங்க? அசிஸ்டன்ட் கூட கிளர்க். கிளர்க் எத்தனை பேர் இருக்காங்க? 4 கிளர்க் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் C1 C2 C3 C4ன்றான். அப்ப அவருடைய சம்பளம் எவ்வளவு? கிளர்க் உதவியாளருக்கு 25,000. இதுல அப்படியே அடுத்தது 25,000 C1. இது ஒரு பிராக்கெட். $25,000 C2. 25,000 C3. எத்தனை பேர்? 4 பேர். கேர்ஃபுல்லா பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னு வச்சுக்கோ, மார்க்கே கிடைக்காது. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, 4 பேருடைய இது கொடுத்துட்டா salary 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. 4 கிளர்க் ஆயிட்டாங்க. அடுத்தது யார்? இன்னொருத்தர் இருக்கிறாரு. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கவனிக்கிறதுக்கு மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 50,000. அவருடைய சம்பளம் ரூபீஸ் 50,000 யாருக்கு? மேனேஜர் M1 மேனேஜர் 50,000 M2 மேனேஜர். நெக்ஸ்ட் 50,000 M3 மேனேஜர். M3 மேனேஜர் 50,000. ஓகே, சரி. இந்த 3 பேரும் கண்காணிக்கிறவர் யாரு? நிர்வாகி அதிகாரி, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அவருடைய சம்பளம் 1 lakh. அவர் தான் என்னன்னு சொல்றோம்? E1 E2. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட் போட்டுங்க. அவ்வளவுதாங்க. ஓகே, இது யாரு? ஆர்டர் பேர். 10,000 எத்தனை பேரு? 5 பேரு. 25,000 எத்தனை பேர் கிளர்க்கு? 4 கிளர்க்கு உங்களுக்கு வந்துடுச்சு. 50,000 3 பேருக்கு வந்துடுச்சு. எக்ஸிகியூட்டிவ் 2 இதுவாயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான் ஆர்டர் பேர். மட்டும் முடிச்சிட்டா போதாது. நெக்ஸ்ட் எது? நல்ல சவுண்டா சொல்லுங்கப்பா. ஏரோ டயகிராம். வெரி குட். நல்லா புரிஞ்சுட்டு क्वेश्चन. அவ்வளவு நல்லா क्वेश्चन படிச்சுக்கலாம் பாருங்க. ஓகேங்களா? அப்ப ஏரோ டயகிராம் அடுத்து பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ தான். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்னா ஏரோ டயகிராம். ஏரோ டயகிராம் என்ன? அம்புக்குறி படம். ஏரோனா அம்பு, டயகிராம் படம், அம்புக்குறி படம். ஓகேங்களா? அதுதான் தமிழ்ல என்ன சொல்றான்? அம்பு குறி படம். ஓகே, அம்புக்குறி படம்ன்றோம். ஓகே, அம்புக்குறி அப்படின்னா 2 வட்டம் போடுறோம். வட்டம்
ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது ஒய்ன்னு வச்சுக்கோ. எக்ஸில் அமௌண்ட்டு ருபீஸ் எவ்வளோ 10,000. நீங்கள் அந்த ருபீஸ் போடலாம், போடாமல் விட்டாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அதுக்காக ருபீஸ் போடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ருபீஸ் போடலனாலும் ஆன்சரு கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 10,000. 10,000 அடுத்து எவ்வளோ? 25,000. அடுத்தது எவ்வளோ? 50,000. அடுத்தது எவ்வளோ? 1 lakh. இவங்க எக்ஸ். எக்ஸ்ன்றது சேலரிஸ். இதெல்லாம் சேலரி. அவனே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? சேலரி எக்ஸ். ஒய்ன்றது பர்சன். ஒய்ன்றது பர்சன். அதான் யார் யார் பர்சன்றோம்? அங்கே வந்து யார் யார் இருக்காங்க? அசிஸ்டன்ட் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க. எத்தனை அசிஸ்டண்ட்டு? 5 அசிஸ்டன்ட் தான். அவன் சொல்லிட்டான் A1, A2, A3, A4, A5. 5 அசிஸ்டன்ட். எத்தனை அசிஸ்டன்ட்? 5 பேர். ஓகே, அடுத்தது 25,000 ரூபாய் அவங்க கிளர்க்கு. கிளர்க் எத்தனை பேர்? 4 கிளர்க்கு. கிளர்க் எத்தனை? 4 கிளர்க்கு. C1, C2, C3, C4. 4 கிளர்க்கு. ஓகே, அடுத்தது மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்க? மேனேஜர் 3 மேனேஜர். M1, M2, M3 மேனேஜர். சரி, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிர்வாகி அதிகாரி. அவங்க எத்தனை பேர்? 2 பேர். E1, E2ன்றாங்க. ஓகே, இது எக்ஸ் ஒய். இப்போ இதுக்கான உறவு நம்ம சொல்ல போகிறோம். 10,000 4 பேருக்கு வரணும். இது ஒரு ஏரோ மார்க். அப்புறம் A2க்கு ஒரு ஏரோ மார்க், A3க்கு ஒரு ஏரோ மார்க், A4க்கு ஒரு ஏரோ மார்க், A5க்கு ஒரு ஏரோ மார்க். ஓகேங்களா? இப்படி எல்லாரும் ஓகேங்களா? அடுத்தது 25,000. 25 கிளர்க்குக்கு. அப்போ கிளர்க்குக்கு ரெண்டாவது கிளர்க்கு, மூணாவது கிளர்க்கு, நான்காவது கிளர்க்கு. ஓகே, இந்த 4 கிளர்க்குடைய சேலரி போட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 50,000. 50,000 மேனேஜருக்கு. 2 மேனேஜருக்கு. 1, 2 மேனேஜருக்கு. சாரி, 3 மேனேஜர். 3 பேருக்கு. இது நல்ல கரெக்டாக அழகாக M3, M1 நேரம் வரட்டும். ஓகே, அடுத்தது 1 lakh எத்தனை பேர்? நிர்வாக அதிகாரி 2 பேர். போன அழகாக போடுங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதுதான் ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் இதுதான் முடிக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ இந்த கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இந்த கணக்கு எக்ஸாமில் கேட்டேன், மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 5 மார்க், இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க? லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ், ஓகேவா? லைக், ஷேர், கமெண்ட்ஸ். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன் சாப்டரை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். நம்ம பார்த்து அதிக மார்க் எடுப்போம். ஆனால் பயிற்சி மிக முக்கியமானது. பயிற்சி செய்தீங்கன்னா தான் உங்களுடைய இலக்கை நோக்கி அடைய முடியும், உங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். பயிற்சி செய்யுங்க. பயிற்சி 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 இதுதான். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.